ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல போன வீடியோல வந்து எக்ஸ்டியூஷன் தான் நான் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு அந்த எக்ஸ்டியூஷனோட டைப்ஸ் பத்தி பார்க்கலாம். வெல்கம் டு அவர் சேனல் டிஎஸ்பி மேன். எக்ஸ்டியூஷன்ல வந்து 3 டைப்ஸ் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டைரக்ட் எக்ஸ்டியூஷன், இன்டைரக்ட் எக்ஸ்டியூஷன், டியூப் எக்ஸ்டியூஷன். ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட் எக்ஸ்டியூஷன். டைரக்ட் எக்ஸ்டியூஷன்ல வந்து மெட்டல் வந்து ரேம் வந்து எந்த டைரக்ஷன் வந்து மூவ் ஆகும், அதே டைரக்ஷன் வந்து அந்த மெட்டலும் வந்து மூவ் ஆகும். இப்படி வந்து மூவ் ஆகுறதுனால வந்து இதுல வந்து ஃபிரிக்ஷன் வந்து நிறைய ஏற்படும். அதனால டைரக்ட் எக்ஸ்டியூஷன் வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து தேவை. இந்த இன்டைரக்ட் எக்ஸ்டியூஷன் வந்து டைரக்ட் எக்ஸ்டியூஷனுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். இன்டைரக்ட் எக்ஸ்டியூஷன்ல மெட்டல் வந்து ரேம் வந்து மூவ் ஆகிற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் சைட்ல வந்து மெட்டல் வந்து ஃப்ளோ ஆகும். இதுல வந்து மெட்டல் வந்து ஸ்டேஷனரியா இருக்கும். அதனால இதுல வந்து ஃபிரிக்ஷனும் வந்து கம்மியா தான் வந்து ஏற்படும். அதனால இன்டைரக்ட் எக்ஸ்டியூஷன் வந்து லெஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து இருந்தாலே போதும். இதான் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட் வந்து டியூப் எக்ஸ்டியூஷன். டியூப் எக்ஸ்டியூஷன் வந்து டைரக்ட் எக்ஸ்டியூஷன் மாதிரியே தான் வந்து டியூப் எக்ஸ்டியூஷன் இருக்கும். இதுல வந்து எக்ஸ்ட்ரா அடிஷனலா அந்த மேண்ட்ரல்ன்ற ஒரு பார்ட் வந்து யூஸ் பண்றாங்க. மேண்ட்ரல் இது வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா வந்து சீம்லெஸ் டியூப்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்காக வந்து மேண்ட்ரல்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.